ஒரு ஆண் ஒரு நாள் வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ற, என்னாச்சு உனக்கு, நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டம் இப்படின்னு தினமும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அதே ஆள் மாறிடுவாங்க. கால் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க மெசேஜ் பண்ணாலும் ரொம்ப நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுவாங்க. முன்னாடி 1 மணி நேரம் பேசினவங்க இப்போ பிஸியா இருந்தேன் அவ்வளவுதான். அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்ன ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன்? உண்மையிலே சொல்லணும்னா ஒருத்தவங்க திடீர்னு மாறுறதுக்கு எப்போதுமே இன்னொருத்தவங்க காரணமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சில நேரம் அவங்களுடைய மனசு தான் மாறிடும். ஆனா அந்த மாற்றத்திற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, அதை பற்றி தான் இப்போ நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேச போகிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா, அவங்களுடைய அட்டென்ஷன் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. லவ் ஆரம்பத்தில் எல்லாமே புதுசாக இருக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஹாய் வந்தாலே ஸ்மைல். ஒரு கால் வந்தாலே இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு தோணும். அந்த ஸ்டேஜ் நம்ம பிரெயினில் கூட நிறைய ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆனால் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்துட்டு இவங்க எப்போதுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பழகும்போது அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் குறையும். அது அதுக்கு லவ் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இது முதல் காரணம். நீங்கள் ஒரு புதிய மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஆண்டடா என்ன படம் அப்படின்னு ஆர்வமாக பார்ப்பீங்க. ஆனால் அதே மூவியை தினமும் பார்த்தா அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் குறையும் இல்லையா? அது போல தான் ரிலேஷன்ஷிப்லேயும் ஆரம்பத்தில் என்ன பண்ணுற, எங்கே இருக்க, எப்போ கால் பண்ணுவேன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அது ரொட்டைன் ஆகிடும். அப்போ அவங்க பேசுகிற நேரமும் குறையும். ஆனால் அதையே வைத்து அவங்க லவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸைட்மெண்ட் குறையும், ஆனால் லவ் குறையாது. ரெண்டையும் வச்சு நம்ம ரொம்ப நேரம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயம். ஒருத்தர் உங்களை எப்பொழுதும் அவைலபிளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எங்கே போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் வந்துடும். நீங்கள் கால் பண்ணுவீங்க, அவர் எடுக்கலை, பரவாயில்ல பிறகு பேசிக்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க, ரிப்ளை வரல, மீண்டும் மெசேஜ், மீண்டும் கால் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து அவங்கள தேடிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களோட மனசில் ஒரு விஷயம் உருவாகும், நான் எப்போ பேசினாலும் இவர் பேசுவார். அதனால தான் சில நேரம் நம்ம வேல்யூவை நாமே குறைச்சிக்கிறோம். இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது. லவ்வில் எஃபெக்ட் 2 பக்கமும் இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் எஃபெக்ட் போட்டுட்டு இருந்தால் அது லவ் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாவும் போகாது. 2 பக்கமும் எஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். இதை நாம் ரொம்பவே மிஸ் பண்ணிடுவோம். ஒருத்தவங்க திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்க, அதுக்காக முதல் ரீசனாக நம்ம என்ன நினைக்கிறோம், என்னை பிடிக்கல, வேற யாரையோ லவ் பண்ணுறாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டலாம், இப்படி தான் யோசிக்கிறோம். அவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், மணி ப்ராப்ளம் இருக்கலாம், ஸ்டடி ப்ரெஷர் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்கள லவ்வை விட அவங்களுடைய பிரச்சனை தான் பெருசாக தெரியும். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அதனால் அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. உடனே நீங்கள் அவங்க மேலே குத்தம் சொல்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. இந்த டைமில் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட நீ ஓகேவா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு பேசணும். ஆறுதலாக பேசும்போது தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிற பெரிய விஷயம் எப்போது பெரிய சண்டை கிடையாது, சில நேரம் பேசாமல் இருப்பது தான். முதல்ல ஒரு ப்ராப்ளம் வந்தால் பேசுவீங்க, இதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ இப்படி பேசுனா எனக்கு பிடிக்கல, நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் சரி விடு, இதுக்கப்புறம் சொல்ல தேவையில்ல, பரவாயில்ல, எதுக்கு சண்டை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுப்பீங்க. அந்த சரி விழுதா அப்படின்ற ஒரு நாள் நீங்கள் எடுத்த முடிவு தான் உங்களுக்குள்ளே பெரிய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும். ரிலேஷன்ஷிப்பில் பேசாமல் இருப்பது ரொம்ப குட் கிடையாது. சில நேரம் அதுவே ஸ்லோவாக உங்கள் டிஸ்டன்ஸை அதிகமாக்கிடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம மனசில் லவ்வுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்போம். அவர் தினமும் கால் பண்ணணும், என்னை ஃபர்ஸ்ட்டாக காட்டணும், என்னோடய பர்த்டே மறக்கக்கூடாது, நான் சேடாக இருந்தால் உடனே கண்டுபிடிச்சிடணும், இப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நம்ம இதை அவங்க கிட்ட கூட சொல்கிறது கிடையாது, நம்மளை அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு நினைக்கிறோம். லவ்வுக்கும் மைண்ட் ரீடிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை நீங்கள் சொல்கிறதுனால எந்த விதமான தப்புமே கிடையாது. சில டைம் நீங்கள் அதை சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் சண்டை வரும், ஒரு நார்மல் தான். ஒரு ப்ராப்ளம், மீண்டும் சண்டை, மீண்டும் சாரி, மீண்டும் அதே ப்ராப்ளம், மீண்டும் சண்டை, இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் ஒருவர் சண்டை போடுறதையே நிறுத்திடுவாங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அவங்க கோவப்படலை, அவங்க டயர்டாகிட்டாங்க. ஒருத்தவங்க உங்கள் மேலே கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு அர்த்தம்.
ஆனால் எதுவுமே சொல்லாமல் விலகி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை மாற்றி என்ன பயன் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இப்படி தான் இவங்கள மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க. இதை சொல்லாமல் இந்த டாப்பிக்கை முடிக்க முடியாது. சில நேரம் காரணம் ரொம்ப சிம்பிள். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் மாறி இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கலாம். அதை கேட்டால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மைதான், ஒருத்தர் நேற்று உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அதே அளவுக்கு லவ் பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாதுல்ல. மனுஷங்க ஃபீலிங்ஸ் எப்போவுமே மாறும். அது ஒரு குரங்கு மாதிரி. ஒருத்தவங்க மாறிட்டாங்கன்னா உங்கள் வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நான் இப்படி தான் இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனால தான் என்கிட்ட இருந்து எல்லோரும் என்னை விலகி போகிறாங்க, எல்லோரும் என்னை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு எப்போவுமே நினைக்க தேவையில்ல. அந்த பர்சனுக்கு உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி வரும். சரி, அவங்க மாறிட்டாங்க எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு நாள் 2 நாள் பிஹேவியர்ஸை வச்சு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. பேட்டர்னாக பார்க்கணும். அதாவது 1 வாரம் 2 வாரம் தொடர்ந்து அவங்களுடைய எஃபர்ட் குறையுதா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் குறையுதா, உங்களோட பேசுகிற டைம் இல்லையா? ஆனால் மற்ற விஷயத்தில் டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க பேசக்கூட முயற்சி பண்ணல, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு டெம்பரரி மூட் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாதீங்க. அவங்க எப்படி இருந்துட்டாலும், அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும், அவங்களுக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, என்னாச்சுன்னு கேட்குறது, இப்படின்னு தொடர்ந்து அவங்க கிட்டே போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணுறது இன்னும் அவங்கள ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். நம்ம 2 பேரும் ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து காமாக பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க. நமக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்க வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்க பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்களோட ஆக்ஷன் ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இது வரைக்கும் அவங்க பேசாத மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா, திடீர்னு ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும். அவங்க நான் விட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள பிடிச்சி வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் சில பேர் வருவது நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு மட்டும், நம்ம கூட முழுசாக வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. அதனால் ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உடனே நான் தோத்துட்டேன், லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்கள் லவ் உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த யூனிவர்ஸை நம்பிட்டு உங்கள் லவ்வுக்காக காத்துருங்க. உங்களுக்கான சரியான பர்சன் அவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்படலாம். நான் முக்கியமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீ முக்கியம் இல்லை அப்படின்னு கூட அவங்க பதில் சொல்லலாம். அங்கே ஒரு தடவை கொஞ்சம் நின்று யோசிச்சு பாருங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் சந்தோஷமாக இருக்கேனா? உங்கள் கேள்விக்கு உங்கள் மனசு கண்டிப்பாக பதில் சொல்லும். பல விஷயங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அதனால் ஒருத்தர் மாறிட்டாங்கன்னா உடனே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களை அவங்க வெறுத்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கள நீங்கள் வெறுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்ச நேரம் ஃபேஸ் கொடுங்க. அதாவது உங்கள் மனசுக்கும் உங்களுடைய மூளைக்கும் கொஞ்சம் கேப் கொடுங்க. அந்த கேப் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். லவ் அப்படின்றது 2 பேரோட மனசும் தேவை. ஒருத்தர் மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது லவ் கிடையாது. உங்களை நினைக்காதவங்க, உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள பற்றி நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? உங்களை மதிக்காதவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லேருந்து எப்பயுமே கீழே வராதிங்க. ஒரு கோடு போட்டு வச்சுட்டு அந்த கோடை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் வந்திருக்கும். அதான் லவ் ஃபெயிலியர் ஆனால் எல்லா லைஃப்லேயும் வந்திருக்கும். எதுக்கு என் லைஃப்பில் வந்தாங்க, இவ்வளோ பெரிய காயத்தை கொடுத்தாங்க, எதுக்கு இவ்வளோ நாள் இருந்தாங்க, எதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரே ஒரு விஷயந்தான். இந்த கேள்விக்கு உங்கள் மூளை சொல்கிற சரியான பதில் ஒரே ஒரு பதில் தான். அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தது உங்களுக்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். திரும்ப நீங்கள் அவங்க கூட இருந்து பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான். இது உண்மையா இல்லையா அப்படின்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.